குட் மார்னிங். காலையில் 6 மணி ஆகுது இப்போது. எங்கே இருக்கிறேன்னா அதே இடத்துல தான் டென்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இருந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் இப்படி 7 மணி ஆகிடும் பேக்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு. ஸோ இன்னும் 2000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்க்கலாம். சோஃபா ஸோ குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். சீக்கிரமாகவே படுத்தேன், சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆல்ரெடி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் பேக்லாம் சரியாக ரெடி பண்ணாமல் இருந்துச்சு. பேக் பண்ணாமல் இருந்தேன் பேக்லாம் சரியாக வர அவசரத்தில். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக கட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து தேவையான திங்ஸ் மட்டும் முதல்ல வைக்கிற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஸோ கிளம்ப வேண்டியது தான். டே 2 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம் எங்கே முடியுதுன்னு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. விஜயவாடா டென்ட் ஸ்டேலேருந்து. ஆக்சுவலாக ரொம்பலாம் சேஃபான பிளேஸ்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹைவே தான் அது. ஸோ இந்த மாதிரி ரோடு வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. இந்த ரோடு தான் அது. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அந்த முடிவு எடுத்துட்டேன். யாராவது ஸ்டே பண்ணணுன்னா ஸ்டே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாரி ஓட்டுறவங்க தான் கூட அங்கே தான் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா விஜயவாடா வந்து ஒரு 570 கிலோமீட்டரு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் திங்ஸ் எல்லாத்தையும். எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். அண்ட் இன்னும் வந்து 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது நம்ம கவர் பண்ண வேண்டியது. இன்றைக்கி டே 1 முடிஞ்சு டே 2 வந்திருக்கேன். ஸோ டே 2 எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லா தூங்கிட்டேன் நைட். அங்கே இந்தளவுக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை. இப்போது நல்ல எனர்ஜி. ஆக்சுவலாக சீக்கிரமாகவே எழுந்து ரைட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் வந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே 7 ஆகிடுச்சு. பனி செம்மையாக பொழியுது இப்போலாம். இது எங்கேயோ போயிட்டுருக்கு. ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு தெருவுக்குள்ளெல்லாம் கூட்டு போகுது. கூகுள் மேப் ஒழுங்காக கூட்டு போயிடுன்னு தெரியல. போவோம். ஓகே, ஏதோ சம்திங் ஹைவே காட்டுது. பரவா கிரிக்கெட்லாம் விளாட்றாங்களே. ஓகே, இதுதான் அந்த ரூட்டு. யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு வழியாக வந்து ஏதோ ஒரு ரூட்டில் ஜாயிண்ட் ஆகிட்டேன். இந்த ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. நினச்சி பார்த்ததோட மோசமாக இருக்குது. அங்கங்கே
கொஞ்சம் தூரம் போவோம் நல்லா ஃபாஸ்ட்டாக, திடீர்னு பார்த்தோன்னா அங்கங்கே பள்ளம் இருக்கும். ஸோ அகைன் அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு 1 கிலோமீட்டராக இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். காருங்க வேறு சந்து வந்து நொய்ஞ்சி இப்படின்னு சைடெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. நமக்கும் வழி விட மாட்டேன்றாங்க. ஓகே, இப்படி தான் போகும் பழகுது. பாருங்களேன், இப்படிலாம் போச்சுன்னா கண்டிப்பாக டைம் கவர் பண்ணவே முடியாது, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணவே முடியாது. டு டூ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்? 400 இருந்துச்சு. மேபி 100 கிலோமீட்டர்ஸ் கூட கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னவோ 70 ஆர் லெஸ் தென் 70 தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ டைம் 9 o'clock, 2 hours ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன் நான். ஏன்னா ஃபாஸ்ட்டாகவே போக முடியல. ரோடு எங்கே பார்த்தாலும் பள்ளம் மேடாக இருக்கா காட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பார்க்கலாம். வந்து 12:10 ஆயிடுச்சு. விசாகப்பட்டினத்துக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 20 ஆல்மோஸ்ட் 40 நினைக்கிறேன். 40 or 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் விசாகப்பட்டினத்துக்கு. ஸோ இன்னும் சாப்பிடலை. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா தூக்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் சரி அப்படியே இளநீர் ப்ளஸ் வந்து டீ அப்புறம் பிஸ்கெட்டு, ஸோ இதை தான் சாப்பிட்டேன். இன்னும் போயிட்டுருக்கேன். இன்னும் 1 day இருக்குது. அப்படின்னா 2 நாள் எனக்கு. ஒரு நாளைக்கு 600னா ஸோ 2 நாளைக்கு 1200 கிலோமீட்டர்ஸ். எதுவும் பிரச்சனை இல்லை. வண்டியும் நல்லா ஓடிட்டுருக்கு இப்போ வரைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். கேங்டாக்குலேருந்து ட்ராவல் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ண முடியும். ஒரு 100 கிலோமீட்ரு கவர் பண்ணுறதுக்கே உனக்கு எப்படியா இருந்தாலும் 4-5 hours ஆகிடும். அந்தளவுக்கு டைம். ரோடு கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பெர்மிட் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். நிறைய யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அப்படி இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு தான் வரணும். கழிச்சு இப்படி ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் இந்த வியூஸ்லாம் ஒரு சில ஏரியாஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சிட்டிக்குள்ளேருந்து அவுட்ரு வந்துட்டு ஹைவேஸ் பார்த்துட்டு திரும்ப ஆஃப் ரோடிங்கு, சர்வீஸ் ரோடு, டோலு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நேற்று வரைக்கும் நான் வேலூரில் இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா விசாகப்பட்டினம் தாண்டி புவனேஸ்வருக்கு போயிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் 400 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருப்பேன் டோட்டலாக. ஸோ இன்னும் நிறைய 200 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது.
பார்க்கலாம் நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னு தெரியல. 4:30 ஆகிடுச்சு. இந்த vlog ஃபுல்லாகவே வந்து ரைட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஏன்னா ரைட் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ண முடியல. இதுக்காக vlog பண்ணுறதுக்காக கேமரா எடுத்து செட் பண்ணி டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகுது. ஏன்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது vlog பண்ணுறேன். ரேசாக் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டுருப்பேனா, இல்லை 100 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்பேன். ஆனால் டைம் சீக்கிரமாக போயிடுது. டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணவே முடியல. ஏன்னா ரோடு அங்கங்கே டேக் டைவர்ஷன் போட்டிருக்கு. ரோடு கண்டிஷன் செம்ம மோசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். வீலில் இருக்கக்கூடிய ஏரும் அடிக்கடி கம்மியாயிடுது. ஏன்னா இவ்வளோ ஜம்பிங் இதுலலாம் ஓட்டி வீல் ரொம்ப அடி வாங்குது. காற்றும் கம்மியாயிடுது. ஸோ பொறுமையாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த செக் போஸ்ட்டும் எதுவும் மாட்டலன்னு சொல்ல முடியாது. என்னை யாரும் செக்கும் பண்ணல. ஒரு டோலும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. போயிட்டே இருந்துட்டேன். இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டும் லாக்டவுன் போட்ட மாதிரி தெரியல. பார்க்கலாம். அதுவும் ஒடிசாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் பார்த்ததுனால சரி சாப்பிட்லான்னு வந்துட்டு இங்கே சாம்பார் ரைஸ் சாப்பிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆகுது. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். சரி நேராக கிளம்ப வேண்டியது தான். நேராக புவனேஸ்வர் போயிட்டு ரீச் ஆகிட்டு ரூம் செக்இன் பண்ணோம். பார்க்கலாம். எங்கே இருக்குன்னா புவனேஸ்வர், அங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆனேன். டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது, மிட் நைட்டு. ஸோ ரூம் செக்இன் பண்ணேன் ஓயோவில். 5:50 தான் ஆச்சு. ஸோ இப்போ நைட்டு நாளைக்கு காலையில் ஒரு 8-9 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிடணும். பார்க்கலாம். 5:50 கொஞ்சம் அதிகம்தான். பட் இதுக்கப்புறம் தேடி அலைய முடியல. ஸோ நாளைக்கு காலையில் எழுந்து இந்த ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புனேன். தலைக்கு ஆயில் வச்சுருக்கிறேன் கொஞ்சம். ஸோ பார்க்கலாம். குட் நைட்.